வணக்கம் மக்களே. கொடைக்கானல் என்னடா அமைதியா இருக்கு, எந்த சத்தத்தையும் காணாமேன்னு பாக்குறீங்களா? கூட்டம் பயங்கரமான கூட்டங்க. கடந்த 2 நாளாவே ஹெவி க்ரௌடு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்ல இருந்து க்ரௌட் வந்து பயங்கரமான க்ரௌட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 7:30ல இருந்து 11 மணி வரைக்குமே ஹெவி க்ரௌடு, பயங்கரமான டிராபிக். வீடியோல எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், பாருங்க. நான் அதே மாதிரி ஈவினிங்ல வந்து 3 o'clockல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கண்டினியூஸா பயங்கர க்ரௌடு. அதே மாதிரி இங்கே டோல்கேட் இருக்கு இல்லையா, டோல்கேட் நம்ம சில்வர் ஃபால்ஸ் பக்கத்துல, அங்க வந்து பாத்தீங்கன்னா 11 12 மணி ஆனாலும் கூட பயங்கரமான கூட்டங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15,000 வண்டிகள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டும் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம டோல்கேட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம் கொடைக்கானல்ல வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சைட் சீங்கெல்லாம் காலையில 10 மணிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கியூ, மணிக்கணக்கான வண்டிகள் வந்து நிறைய வெயிட் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து ரோட்ல வந்து காத்திருந்தது. எப்படி இவங்கெல்லாம் போயிட்டு ரூம்ல செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு எப்படி சைட் சீங் போவாங்களோன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். உங்களுடைய அரை நாள் கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இப்போ நம்ம இந்த டிராஃபிக்ல இருந்து வெளியேறி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சைட் சீங் போறதுலயே உங்களுக்கு வந்து சரியா போயிடும். அப்படியே அங்க போனாலுமே எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமானாலும் அங்கேயும் க்ரௌடா தான் இருக்கும், அங்கேயும் பயங்கர டிராஃபிக்கா தான் இருக்கும். ஸோ இந்த 3 நாளுமே, அதாவது நாளைக்கு வரைக்குமே நல்ல கூட்டம், நல்ல க்ரௌட், ஹெவி டிராஃபிக். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நீங்க கொடைக்கானல் வர மாதிரி பிளான் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கு. இதுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு அட்வான்ஸா எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. டிராஃபிக்ல எல்லாம் உள்ள நிக்கிற மாதிரி இருந்தா வர வழியில சாப்பாடு கூட வாங்கி வச்சுக்கோங்க. இடையில வந்து நீங்க உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிட்டுக்குருவீங்க. ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சா தான் வண்டியில வந்து மூவ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வண்டி கொடுங்க. ஏன்னா அந்த இன்ச் பை இன்ச்சா நம்ம மூவ் பண்ணும்போது கிளச்சை விட்டுட்டு நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுக்கும்போது கண்டிப்பா வண்டி பின்னாடி போய் இடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிரைவிங் தெரிஞ்சவங்க டிரைவ் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கொடைக்கானல் சம்பந்தமான விஷயமான உங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தேவை அப்படின்னா தயங்காம கால் பண்ணுங்க. வேற என்ன ஒரு உதவினாலும் கூப்பிடுங்க. நான் உங்க வினோத்தின் ஒரு புது மீட் பண்றேன். பாய், டாடா.